கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாப்பிடும்போது பேசிக்கிட்டு முதல்ல போனை வச்சுட்டு சாப்பிடு. டேய், பேங்க் டியூ கட்டியா? என்ன? பேங்க் டியூ கட்டலையா? கொஞ்சம் லேட்டா. ஏன் பணம் இல்லையான்னு? இல்லண்ணே, பணம்லாம் இருந்தது. அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கணும், மறந்துட்டேண்ணே. என்னடா கதை சொல்ற? பணம் இல்ல கட்டலனா பரவாயில்ல, இதெல்லாம் கேர்லெஸ்னஸ்டா. இப்படிலாம் ஒரு தப்பு பண்ணாத. ஐயா ரெஸ்டாரண்ட்ல இருந்தா தானே கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா தெரியும். ரெஸ்டாரண்ட் இல்லாம வேற எங்க போறான் அவன்? ஏய், ஒஸ்ட் இப்படி வளராத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். 2 பேரும் அண்ணனுங்களா ஆயிட்டீங்களேன்னு தான் ஒரு மரியாதைக்காக அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். என்னடா என்ன சொல்றாவ? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அண்ணே, இவன் சாயந்தரம் ஆனா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது இல்லண்ணே. ஏய், ஈவினிங் தான்டா பீக் அவரு. டேய், இவ்ளோ காசு செலவு பண்ணி ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருக்கான். அத பாக்குறத விட உனக்கு வேற என்னடா முக்கியமான வேலை? அம்மா, போய் சொல்றாமா? யாரு? நான் போய் சொல்றேனா? மா, என் கம்ப்யூட்டர் கிளாஸ் பக்கத்துல தான் இவன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. 7 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓசில ஒரு ஜூஸ் குடிக்கலாம் தான் இவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். போன வாரம் ஃபுல்லா போனமா, ஒரு நாள் கூட இவனை நான் அங்க பார்க்கவே இல்ல. என்ன கமல் இதெல்லாம்? இல்லம்மா, அது வந்து. என்னடா எங்க போற அப்படி? அண்ணே, அண்ணன் எவ்வழியோ தம்பியும் அவ்வழி. என்னடி சொல்ற? ஆமாண்ணே, நம்ம வீட்டுக்கு இன்னொரு அண்ணி வர போறாங்க. ஏய், ஏதாவது உலகிட்டு இருக்காத. அண்ணே, யாரோ ஒரு பொண்ணு டெய்லி ஹோட்டலுக்கு வருது. ஐயா அத விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாயந்தரம் வெளியில கிளம்பிடுறாங்க. சார் நைட்டு வந்து கடையை சாத்திக்கிட்டு வீட்டுக்கு வராரு. என்னடா என்னடா? சொல்லுடா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இது பாரு கமலு, இவன் அவங்க வீட்டுக்கு போறான் வரான் அதெல்லாம் விட்டு தள்ளு. யாரையாச்சும் லவ் பண்றியா? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இது பார், ஏற்கனவே ஒரு புள்ளைக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டான். சரி விடு. அது ஆரம்பத்துல இருந்து இப்படிதான்னு நான் மனசை தேத்திக்கிட்டேன். நீ அம்மா பேச்சுதான் கேட்கணும். உனக்காச்சும் 4 வீடு ஏறி இறங்கி நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். ஏமா, அதுன்னு பெரியவனுக்கு ஒரு நியாயம், சின்னவனுக்கு ஒரு நியாயம். அவரை லவ் பண்ணலாம், இவரை லவ் பண்ண கூடாதா? நீ வாய மூடுறி. நீ 4 வீட்ல பஜ்ஜி கேசரி சாப்பிடுறதுக்கு அவனை போட்டு தள்ளிடாதமா. கொடை. இவன் தான் ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கிறான். சின்னவனுக்கு பாரு எப்படி ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறேன்னு. அண்ணே, அண்ணே தண்ணி குடிண்ணே. என்னடா காரம்? கமலு, அம்மா தலையில குண்ட தூக்கி போட்டுறாதரா. உங்களெல்லாம் பெத்து வளர்த்து ஒத்த ஆளா நின்னு ஆளாக்கிருக்கேன். நீங்கெல்லாம் அம்மாக்கு என்னடா கைமாறு செய்ய போறீங்க? கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அந்த கல்யாண வீட்டுல நானும் கௌரவமா தலை நிமிர்ந்து நிக்க வேணாமா? பாத்துக்கோ. இவ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, அடுப்புல என்ன வச்சிட்டு வந்த? ஏதோ கருகிற வாசனை வருது. இந்த இடத்த காலி பண்ணுன்னு டீசெண்டா சொன்னாலே எனக்கு புரியும். எதுக்கு அம்மாட்ட பத்த வச்சுக்கிட்டு இருக்க? நான் உண்மைதானே சொன்னேன். எப்படியோ நீ உன் லவ் தைரியமா போய் அம்மா கிட்ட சொல்ல போறது கிடையாது. நான் கொஞ்சம் லைட்டா மேட்டர் ஓபன் பண்ணா உனக்கு ஈஸி இல்ல?